வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து அப்ல இருக்கு. இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு ஃப்ளாட்டான ரேஞ்சில் தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகி 80 பாயிண்ட்ஸாக இருக்கு. அண்ட் கோல்டு வந்து 300 ருபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகி 14,650 ருபீஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஐஎன்ஆர் யூஎஸ்டி கன்வர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 95 ருபீஸ் அண்ட் 40 பைசேவா இருக்கு. இன்னைக்கு வந்து ருப்பி வந்து ஸ்லைட்லி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஐடி ஷேர்ஸ் வந்து எல்லாமே அப்ல இருந்தது. டிசிஎஸ் வந்து 4% அப்ல இருந்துச்சு அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 3%ல இருந்துச்சு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து என்விடியா ரிசல்ட்ஸ் வந்துச்சு. என்விடியா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ஐடி ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்விடியா ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்ததுனால எதுக்காக ஐடி ஷேர்ஸ் வந்து ஏறி இருக்கு அப்படின்னா என்விடியா வந்து நிறைய இடத்துல வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஏஐ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் ஹெச்சிஎல் இவங்களுக்குலாம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஐடி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அப் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கன்சர்ன் என்னன்னா யூஎஸ்ல வந்துட்டு கிளாஸ் ஆக்ஷன் லாசூட் இஷ்யூ அப்படின்ற ஒரு இது ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2200 crore வந்து அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரியலி ஒரு பிக் இஷ்யூ. ஸோ அதனால வந்து நேத்தி வந்து மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு ப்ரைஸை. பட் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி வந்து அதுலேருந்து அப்பா இருக்கு. நம்ம நிஃப்டி 50 வந்து டவுனாக இருக்கிறதுக்கும் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கிறதுக்கும் ஹெச்டிஎஃப்சியும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு தான் வந்து ஹை வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்னதான் வந்து ஐடி ஷேர்ஸ் எல்லாமே அப்பா இருந்தாலும் ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இன்னைக்கு நிஃப்டி 50ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஹீரோ மோட்டோகார்ப்ல ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட். அவங்க வந்து 1758 crores வந்து ஏத்தர் எனர்ஜியில் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட்லேருந்து 2% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இது ஹீரோ மோட்டரில் கொடுத்த அப்டேட்டு. ஒரு முக்கியமான அப்டேட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து எஃப்ஐஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஆகஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நெட்டாக வந்து 5400 crores வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியலி வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் இந்த இயர் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த இயர் ஜனவரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் அவங்க நெட்டாக செல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்து தான் அவங்க வந்து நெட்டாக வந்து பை பண்ணியிருக்காங்க 5000 crores. எக்ஸாம்பிள் வந்து ஜனவரி பார்த்தீங்கன்னா 41,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6,000, நெக்ஸ்ட் 1,22,000, தென் 70,000, தென் 55,000. ஸோ இவ்வளோ ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பையிங் ட்ரெண்டுக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. இது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு நியூஸ். இன்னைக்கு நைட் வந்து யூஎஸ் ஃபெட் கவர்னரோட மீட்டிங் இருக்கு ஜாக்சன் ஹோல் பிளேஸ்ல. ஸோ இதில் வந்து ஃபியூச்சர் எக்கானமி எப்படி இருக்கும் அண்ட் கரண்ட் இன்ஃப்ளேஷன் என்ன அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் வந்து கெவின் வாஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான மீட்டிங் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மூமெண்ட்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டர்டே வந்து என்விடியாலேருந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 96 பில்லியன் வந்து அப் ஆயிருக்கு. இது போன இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்டா சென்டர்லேருந்து ரெவன்யூ மட்டுமே 89 பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது 117% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நேற்று வந்து என்விடியாவோட ஷேர் ப்ரைஸுமே வந்து அப்பா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க ஒரு ஷேர் பை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஆர் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட உங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசிஷன் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.